இன்றைய தினம் தமிழகத்திலே எவ்வளவு பிரச்சனை. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு போக்சோ வழக்குகள் 18,000 வழக்குகள், பெண்கள் பாலியல் வழக்குகள் 24,000 வழக்குகள். அதிலே நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக, அதற்காக 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய செல்வம் குழந்தைகள், நம்முடைய செல்வம், அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய செல்வத்தை சீரழிக்கக்கூடிய ஆட்சி தேவையா? இன்றைக்கு இதற்கு காரணம் என்ன? கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் பல வடிவத்தில் தமிழகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. பலமுறை சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டோம். மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார், எங்களுடைய கூட்டத்தில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்திலையும் பேசினோம், அதே போல ஊடகத்திலையும் நாங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கை வாயிலாக வெளியிட்டோம். இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள்.